பெரிய பிரசங்கியார், 1800ஆம் ஆண்டுகளில் பிரசங்கம் பண்ணவர். அவங்க சபையில் இருக்கிற ஒரு ஏழை சகோதரி சாக கிடக்குறாங்கன்னு சொல்லி பார்க்க போனாராம். பார்க்க போனால் அந்த அம்மா ஒரு ஷேக்கில் இருக்குதான், ஒரு கிட்டத்தட்ட பாலடிஞ்சு போன ஒரு வீட்டில் இருக்குது. ஒரு வசதியும் இல்லை, அந்த அம்மாவுக்கு படுத்து கிடக்குது சாகிற நிலைமையில். அவர் அப்படியே போய் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்துக்கார். செவுத்தில் என்னமோ தொங்கி இருக்குது, ஃப்ரேம் பண்ணி தொங்க விட்டுருக்குது. என்னன்னு பார்த்து இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அந்த அம்மாவை பார்த்து கேட்டாராம், ஏம்மா இது என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னு? அந்த அம்மா செஞ்சோம், ஆமாம், அவர் பெரிய ஊர்லேயே பெரிய பணக்காரன்ட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ஆள் வயசான காலத்தில் நான் தான் அவரை பார்த்துக்கிட்டேன். அவருக்கு எல்லாத்தையும் செஞ்சேன். அவருக்கு என் மேலே ரொம்ப அபிமானம் உண்டு. அவர் சாகிற நேரத்தில் இது என் கையில் கொடுத்துட்டு செத்தாரு. அவர் கொடுத்த நல்ல சர்டிஃபிகேட் ஆச்சுன்னு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறேன் சொன்னார். ஐயோ ஏம்மா, அந்த ஆள் அவருடைய சொத்தில் ஒரு பெரும்பகுதியை உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் இதை போய் ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தா அப்படி நிறைய பேர் பைபிளை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் பைபிளை ஃப்ரேம் பண்ணி வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. நீங்கள் அவங்க வீட்டில் பைபிளை மட்டும் தொட்டிங்கன்னா அதில் அப்படியே கையை வச்சிங்கன்னா அப்படியே உங்கள் கையை அப்படியே பிரிண்ட் எடுத்துரும். அது அவ்வளோ தூசி இருக்கும். ஏன்னா அது எடுத்ததே கிடையாது, வாசித்ததே கிடையாது, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது, அது என்னன்னு புரிஞ்சதும் கிடையாது, ஒரு சபைக்கு போனதும் கிடையாது, இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டது கிடையாது, தங்களுக்காக மீட்பின் மூலமாக என்ன ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அறிந்ததே கிடையாது. கேட்டா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நல்ல பைபிள் இருக்குதுங்க, ஃபேமிலி பைபிள், அது நாங்கள் வச்சிருக்கிறோம் தான் சொல்லுவேன் இல்லையா. ஒருத்தர் சொல்ற, கதவை திறந்தோன்னு பரிசுத்த வேதாகமும். ஏன்னு கேட்டால் காற்று கருப்பு அண்டாது, பேய் பிசாசு வராது. நான் சொன்ன கண்டிப்பாக வரோம், அடிக்கும், வேறு கண்டிப்பாக அடிக்கும். உங்களை மாதிரி ஆள் தான் தேடிட்டு இருக்குது அது. ஏன்னா அதுக்கு தெரியும், நீங்கள் அதை வாசிக்கல, அதுக்குள்ள என்ன எழுதிருக்குன்னு தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பிசாசுக்கு வரவேற்பு உண்டு அங்கன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அங்கே நுழையிறதுக்கு தான் காத்துருக்கு, அந்த மாதிரி வீடை தான் தேடி. இல்லைங்க, நாங்கள் பெரிய சிலுவை போட்டிருக்கிறோம். ஆமாம், பைபிளை வாசிக்கல, டிராக்குலா மூவி எல்லாம் பார்த்தாச்சு. அந்த மூவியில் போட்டிருக்காங்க சிலுவை, இவரும் சிலுவை மாட்டிட்டார். அந்த மூவியில் அவர் பைபிள் ஆட்டுறாரு. சாமியார் அதனால இவரும் பைபிளை ரெடியாக வச்சிருக்காரு, ஆட்டலான்னு. நீங்கள் என்ன ஆட்டினாலும் அந்த பிசாசு பயப்பட போறது இல்லை. ஏன்னா வார்த்தை உள்ளத்தில் இல்லை, வாயில இல்லை, அறிவில் இல்லை. கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார்? நான் யார்? நான் மீட்கப்பட்டவன், ரத்தம் தெளிக்கப்பட்டவன், நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். பிசாசுக்கு என் பேரில் அதிகாரம் கிடையாது. பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமா மேற்கொள்ளுகிறேன். பாவத்தையும் அதன் அத்தனை விளைவுகளையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தியை ஆண்டவர் மீட்பின் மூலமாக எனக்கு தந்திருக்கிறார் என்கிற அறிவு எனக்கு இருந்தாதான் நான் வெற்றி பெற